சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 1200 ரூபாய் அதிகரித்து 1,11,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 150 ரூபாய் விலை உயர்ந்து 13,900 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க திட்டமிட்டது ஏன் என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் விளக்கம். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அண்டை மாநிலத்துடன் இணக்கமான போக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் முயன்றதாக அறிவிப்பு. காவிரி பிரச்சனையை முன்வைத்து அரசியல் செய்ய நினைக்கவில்லை என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. பகை நாடுகளே பேச்சுவார்த்தை நடத்தும் போது அண்டை மாநிலத்துடன் ஏன் பேசக்கூடாது என்றும் கேள்வி. கர்நாடகத்திற்கு சென்று அவமானம் ஏற்படும் என்றால் மக்களுக்காக அதையும் ஏற்க தயார் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். மேகதாட்டு காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை சமரசம் செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இடையே காரசார வாக்குவாதம். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மேகதாது காவிரி விவகாரத்தில் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கேள்விகளை வீசி பதிலடியும் கொடுத்தனர். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். கர்நாடகத்தில் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு நிற்கும் நிலையில் தமிழகத்தில் கூட்டத்தை கூட்ட மறுப்பது ஏன் என்றும் கேள்வி. உதயநிதியின் பேச்சிற்கு பதிலளிக்க முதலமைச்சர் விஜய் முயன்றபோது எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவையில் தாம் பேசிய பிறகு முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தில் திமுகவினர் பங்கேற்பார்களா என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை
டீலிமிட்டேஷன் சார்பாக தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பான விவாதத்தை நிர்மல்குமார் திசை திருப்புவதாக உதயநிதி கண்டனம். உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாரு. மேகதாது பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என அதிமுக, கம்யூனிஸ்ட், பாமக கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தல். அனைத்து கட்சியினருடன் டெல்லி சென்று பிரதமரை வலியுறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை. நீர்வளத்துறையில் 3% கமிஷன் பெறுவதாக முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ஆதாரம் இல்லாமல் சட்டப்பேரவையில் பேசக்கூடாது, ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என்று அமைச்சர் ஆனந்த் பதிலடி. விபிஜி ராம்ஜி திட்டத்தில் மத்திய அரசிடம் சத்தமின்றி தாவேக அரசு சரணடைந்து விட்டதாக ரகுபதி குற்றச்சாட்டு. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் திமுக அரசு 3000 கோடி ரூபாயை பெற்றதாக அமைச்சர் ஆனந்த் பதிலடி. கோடி ரூபாய் நன்கொடை குறித்து ஆதவ் அர்ஜுனா தமது மாமனாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என உதயநிதி வலியுறுத்தல். நன்கொடையை ஏன் திமுக பெற்றது என்பதை உதயநிதி அவரது தந்தை ஸ்டாலினிடம் கேட்க வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா பதில். மது விற்பனை குறித்து பேசும் திமுகவை சேர்ந்த பலரும் மது ஆலை நடத்துவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. லாட்டரி குறித்து குற்றச்சாட்டு வைப்போர் லாட்டரி அதிபரிடமிருந்து 900 கோடி ரூபாய் வாங்கவில்லையா என்றும் கேள்வி. காவிரி விவகாரத்தில் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்ட முதலமைச்சர் விஜயின் முடிவில் தவறில்லை என தேமுதிக கருத்து. முதலமைச்சர் விஜய்க்கு அவமானம் நேரிட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிக்கும் என பிரேமலதா ஆதரவு. அதனால நிச்சயமாக முதல்வர் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் எடுத்த டிசிஷனுக்கு தேமுதிக நாங்கள் துணை நிற்கிறோம். சிஎம் அவர் சொல்றார், பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. சிறு வயதிலிருந்தே கடன் வாங்கி கழித்தல் கணக்கு போடுவதால் தான் தமிழ்நாடு கடனில் இருப்பதாக தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் கலகல பேச்சு. ஜப்பானை போல கடன் வாங்காமல் கழித்தல் முறையை பின்பற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு யோசனை. ஸ்கூல்ல இருந்து நம்ம டீச்சர்ஸ் எப்படி கடன் வாங்கி கணக்கு போடணும் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்படி பக்கத்துல கடன் வாங்கணும், இது எப்படி சால்வ் பண்ணணும்னே நம்மளுக்கு சொன்னதுனாலே என்னவோ இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் நம் தமிழ்நாடு கடன்லயே போயிட்டு இருக்கு. ஆனால் இதே ஜப்பான் போன்ற நாட்டுல பாத்தீங்கன்னா எப்படி கடன் வாங்கி அந்த மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணணும் சொல்ல மாட்டாங்களாம். அதுக்குள்ளேயே சால்வ் பண்ணி கடனே வாங்காத ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல அங்க பயிற்சி பண்றாங்க. சோ உயர்கல்வி அமைச்சர் அவர்களே, கொஞ்சம் கடன் வாங்காம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் லெவல்ல இருந்து நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பொதுவெளியில் முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கோரிக்கை. காலையிலேயே சட்டமன்ற உறுப்பினர் மீது நாங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கோம். சபாநாயகர் தெரிவிப்பாருங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். புகார் தொடர்பாக உரிமைக்குழு ஆய்வுக்கு பிறகு திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விளக்கம். எழுப்பியிருக்கின்ற காரணத்தினாலே அவை உரிமைக்குழு இப்போது இல்லை. அவை உரிமைக்குழு அமைக்கப்படட்டும். அப்படி அமைக்கப்பட்ட பிறகு அவரிடம் உரிய விளக்கம் கேட்கப்பட்டு இந்த பிரச்சனையை நான் அவை உரிமைக்குழுக்கு அனுப்பிவிடுகிறேன்.
முதலமைச்சர் குறித்த திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனின் பேச்சுக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கண்டனம். நாடே உற்று கவனிக்கும் தமிழக அரசியலில் வன்முறை பேச்சுக்கு இடமில்லை என்று திட்டவட்டம். மதிப்பு கூட்டு வரி சட்டத்தில் திருத்தம் செய்யும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். மதுபானங்கள் மீதான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலத்தீர்வை வசூலிக்கும் வகையில் நடவடிக்கை. கால்நடை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை குறித்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். மதிப்பெண் அடிப்படையிலோ மாநில அரசுகள் தீர்மானிக்கும் அளவுகோலிலோ மாணவர் சேர்க்கை நடக்க வேண்டும் என வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜய் தலைமையில் சனிக்கிழமை நடைபெறும் தமிழக எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டத்தை புறக்கணிக்க திமுக முடிவு. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலத்திற்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக தகவல். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தலைமையகம் முன் விவசாயிகள் போராட்டம். முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என முழக்கம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலி மூலமாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் 24 மணி நேரத்தில் நடந்த கொள்முதல். 3500 சாக்குகளை கொண்டு வந்து நெல்மணிகளை கொள்முதல் செய்ய உத்தரவிட்ட அதிகாரிகள்.